நம்ம இன்றைக்கி யூஸ் இல்லாத உபயோகம் இல்லாத பழைய துணியை வச்சு தைய மிஷினே இல்லாமல் நிமிஷத்தில் இந்த தலைவணி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? இந்த மாதிரி நம்ம யூஸே இல்லாத யாருக்கும் கொடுக்க முடியாத துணிகள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த துணிகளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம செய்ய போகிறோம். வீடியோவில் போகலாமா? இந்த மாதிரி உள்ள சோபாவாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் லேசாக ஆயிடுச்சு, ரொம்ப சிறுசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட துணி வச்சு அடைச்சிக்கரலாம். நம்ம இப்போ இந்த உரையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த உரையில் ஜிப்பு இருக்குது. ஜிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அதை உள்ளுக்கு வச்சு ஜிப்பை போட்டுடலாம். முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இன்னொரு உரையை நீங்கள் போட்டுக்கரலாம். உங்களுக்கு தலைவாணி ஒரு செகண்டில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஆனால் வைக்கிற துணி நல்லா பெனியன் துணி, கொஞ்சம் சாஃப்டான துணிகளை வைங்க. என்ன இந்த தலைவாணி நம்ம நான் செஞ்சு பார்த்ததில் நம்ம இப்போ பஞ்சு வச்சோம், ஸ்பாஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவாணி லேஸாக இருக்கும். இது நம்மளுக்கு துணி வைக்கிறனால நம்மளுக்கு கணக்குது. அவ்வளோதான். எடுக்கும்போது கொஞ்சம் கனமாக இருக்குது. ஸ்பாஞ்சு தலைவாணிக்கும் அந்த துணி தலைவாணிக்கும் இதான் வித்தியாசமாக இருக்குதுப்பா. மற்றபடி ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கணக்குது, நல்லாவே கணக்குது. இப்போ நம்ம அது உள்ளுக்கு எல்லா துணிகளையும் வச்சு ஒரு தலைவாணிக்கு என்ன தேவையோ அந்த துணியெல்லாம் வைக்க வேண்டியது தான். தலைவாணி ரெடி. ஜிப்பு அப்படி உங்களுக்கு வீணாக போச்சு, பழைய உரையாக இருக்குது, வீணாக போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜிப்பு இருக்கிற இடத்துல தச்சிட வேண்டியது. இப்போ அதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ஊசி நூல் வேணும். ஓகே, இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஐடியா. செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தலைவாணி உரையாவது இருக்கும்ல. அந்த மாதிரி உரை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். அதோடய ஸ்பாஞ்சு இருந்தால் கூட, பாதி இருந்தால் கூட நீங்கள் பாதிக்கு இதை வைக்கலாம். ஓகே, ஆனால் என்ன கணக்குது அது மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த துணியை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கணக்குது. இந்த மாதிரி முடிஞ்சிருச்சா, நல்லா கை வச்சு நல்லா செஞ்சு நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்குது. ஆனால் கணக்குது. அது மட்டும் தான் எனக்கு இதாக இருக்குது, கனமாக இருக்குது. என் பேரன் கூட சொன்னார், ஏன் அம்மம்மா இவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இதை நல்லா ஃபுல்லாக நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மூளை முடுக்க எல்லாம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊசி நூலை வச்சு அதை தச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஜிப்பு இருந்தால் நீங்கள் அதிலையே வச்சிடலாம். இப்போ நம்மளோட நைட்டி, நம்மளுடைய மிக்ஸி, பெனியங்கல், என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கலாம். இதெல்லாம் நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளே நல்லா போட்டுட்டோம். அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. தூக்கி போடுறது தான் இது. வேறு யூஸும் பண்ண முடியாது. பெனியன் கிளாக்கு எதுக்கு யூஸ் பண்ணவும் முடியாது. பெனியன் துணி. அதனால் நான் இதை இப்படி செஞ்சுருக்கிறப்பா. ஓகே, ஒரு 4 தலைவாணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜிப்பு உள்ளதை வச்சு நல்லா இப்படி உள்ளுக்கு வச்சு அந்த ஜிப்பை அப்படியே மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவாணி ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு உரை நல்லா புது உரையாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஜிப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சில நேரத்தில் நம்மளுக்கு ஜிப்பு அது வீணாயிருதில்ல, ரொம்ப நாளாயிட்டால் வீணாயிரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம தைக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சிடணும். நாட்டு முடிச்சு போட்டிருக்கிறோம்ல, அதை உள்ளுக்கு வச்சுருங்க. உள்ளுக்கு வச்சு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிருங்க. அந்த ரேந்தைக்கு தக்கன உள்ள கலரில் உள்ள நூல் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக நல்லாவே தைச்சி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தலைவாணி ரெடி. உங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு உரை, இதே மாதிரி குட்டி உரை, புது உரை வாங்கி நீங்கள் போட்டுடலாம். இது பழைய உரப்பை அதை வாங்கி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ஜிப்புலாம் போயிடுச்சு நம்மளுக்கு. 2 தலைவாணிக்கு ஜிப்பு இருக்குது, 2 தலைவாணிக்கு ஜிப்பு இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம 4 தலைவாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிட்டு நீங்களே பாருங்களேன். அவ்வளோதான். ஜிப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. உள்ளுக்கு வைக்க வேண்டியது, ஜிப்பை போட வேண்டியது, தலைவாணி ரெடி. அவ்வளோதான். ஜிப்பு இல்லைன்னா ஒரு ஊசி நூலை வச்சு நீங்கள் தைச்சிட வேண்டியது. இதுக்கு தைய மிஷின் தேவையில்லை. பழைய துணி நம்ம தூக்கி குப்பையில் போடுற பழைய துணியை வச்சு தலைவாணி ரெடி பண்ணிட்டோம். என்ன இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா தலைவாணி கணக்குது. இவ்வளோ தான். மற்றபடி சூப்பராக நல்லாவே இருக்குப்பா. ஓகேயா? கண்டிப்பாக நீங்களும் ஒரு தலைவாணியாவது கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். பழைய துணி எல்லார் வீட்லேயுமே இருக்கும்ல. யூஸ் இல்லாத பழைய துணிகள் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். நம்ம ஸ்டோரில் சும்மா அடைச்சி தானே போடுவோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தலைவாணி குறையாக இருந்தால் கூட, கொஞ்சோன்னு குறையாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ள கூட துணியை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சோபாவை கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். பழைய சோபாக்களுக்கு சதான் ஸ்பாஞ்ச் ரொம்ப லேஸ் ஆயிரும். அப்போ கூட நீங்கள் இதை செஞ்சுக்கரலாம். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா? சில ஏரியாவில் மாதத்துக்கு ஒரு தடவை பழைய துணி வாங்குறக்கா நீங்கள் வருவாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கிட்டாலே இருக்குப்பா. முன்னுக்கே இருக்குது. அட்டைப்பெட்டியில் வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிடணும். ஒட்டாமல் வச்சிங்கன்னா கரப்பாம்பூச்சிலாம் போய் அந்த துணியை வீணாக்கிறோம். இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் முடிஞ்சளவு நீங்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணி நல்லா மடித்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.